ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுகிறேன். இன்றைக்கி ஸ்கேட் போர்டு ஆபி தான் நம்ம விளையாட போகிறோம். அதாவது ஸ்கேட் போர்டு மூலியமாக நம்ம நிறைய தடைகள்லாம் தாண்டி போக போகிறோம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்களா, நெருப்பு பிளம்பு வச்சுருக்கீங்க, கவனமாக தாண்டணும். ஐயோ என்னங்க, இதில் லைட்டாக ஜம்ப் பண்ணாலே ரொம்ப ஹைட்டு போகிறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்குது. ஐயோ, இதுக்கு முன்னாடி நான் ஸ்கேட் போர்டு விளையாண்டல, அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி. இந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஐயோ பாருங்க, லைட்டாக நான் மூவ் பண்ணாலே ரொம்ப மூவ் ஆகுறான். இவனாச்சும் ஸ்டேஜை முடிச்சிருவானா பார்ப்போம். செக் பாயிண்ட் வந்துருச்சு. செக் பாயிண்ட்டை நடுவில் வச்சுருக்காங்க. ஐயோப்பா, கரெக்டாக கோஸ்டனா, பொறுமையாக போனோங்க. ஜம். ஐயோ, அங்கே ஒரு நெருப்பு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சுற்றி நெருப்பு சுற்றிட்டு இருக்குங்க. அதில் பட்டா நம்ம காலி, படாமல் போனோம். அதில் பட்டா கதை முடிஞ்சது, படாமல் போனோங்க. எதுலேயுமே படலையே, எதுலேயோ பட்டுட்டோம் போல். ஐயோ, இங்கே என்ன நெருப்பு வேற மாதிரி இருக்குது. ஐயே, நம்மளை மாதிரியே எல்லாவனும் போய் அவுட் ஆகிட்டு வரான் பாருங்க. ஃபுல்லாக நெருப்புங்க, அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு நெருப்பு. அச்சோ, கரெக்டாக போய் நெருப்பில் விழுந்துட்டேன். ஐயோ அப்பா, கரெக்டாக போய் அதில் குதிக்கிறேங்க. அப்பா படல படாமல் தப்பிச்சிட்டோம். திரும்பி மூணா, ஐயோ நெருப்புலேயே விழுந்துட்டேன். ஃபஸ்ட்டு லெவலே ரொம்ப கஷ்டமாக வச்சுருக்காங்கல்ல. ஐயோ, எங்கேயோ போய் வந்துட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இது. கரெக்டாக தாண்டணும், கரெக்டாக பக்கத்தில் அது மூவ் ஆகும்போது போய் தாண்டணும், அப்போ தான் தப்பிக்க முடியும். அப்பா தாண்டியாச்சுங்க. இன்னும் 3 இருக்கே, இதை எப்படி தாண்டுறது? ஏதாவது ஐடியா பண்ணும். ஐயோ சி, பொறுமையாக போனாலும் விழுந்துடுறேன், ஸ்பீடாக போனாலும் விழுந்துடுறேன். நிறைய பேர் அவுட் ஆகி திரும்பி வராங்கங்க பார்த்தீங்களா. நம்ம மட்டும் அவுட் ஆகலை, நிறைய பேர் அவுட் ஆகுறாங்க. அது பாருங்க, திரும்ப வராங்க பாருங்க. ஐயப்பா தாண்டிட்டேன். இது 3 தாண்டணுமே, அதான பிரச்சனை. அப்பா தாண்டிடுறா. ஐயப்பா தாண்டிட்டாங்க, சூப்பருங்க. இது நெருப்பு இல்லை போல், இடிச்சாலும் எதுவும் ஆகலை. கேப் இருக்கா, எகிரு, அவ்வளோதான். ஐயோ, இந்த சவர மேலே ஏறினா நல்லா சறுக்கலாம். என்னங்க சவர மேலே ஏற முடியல. ஐயோ, கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியலங்க. ஐயோ, இது நெருப்பு பிளம்பா, நெருப்பா என்னன்னு தெரியலையே. சரி, நம்ம தொடாமையே போவோம். நமக்கு முன்னாடி ஒருத்தன் போகிறாங்க. ஐயோ, பள்ளம் இருக்கிறதே தெரிலங்க. சே, நடுவில் ஒரு பள்ளம் வந்துருக்கு, அதை கவனிக்காமல் வந்துட்டுருக்கேன். இந்த சைடு தானே எகிரணும். போய் அப்படி எகிரி செவத்தில் சே, அந்த செவத்தில் உட்கார்ற. ஐயோ, செவத்தில் உட்காந்தா சறுக்கிக்கிட்டே போகலாங்க. சே, உட்காரவே முடியலங்க. இங்கே ஒரு பள்ளம் வரும். எங்கே சே கடை. ஐயோ, ஆரம்பிக்கிற இடத்துல பள்ளத்தை வச்சுருக்காங்க பாருங்க. தாண்டு அந்த செவத்தில். ஐயோ, செவத்தில் மட்டும் நம்மளால் உட்காரவே முடியாது போலையே. சரி, இங்கே ஒரு பள்ளம் வரும், கவனமாக போய் பள்ளத்தை தாண்ட வேண்டும். தாண்டு. அப்பா தாண்டிட்டாங்க, நல்ல வேலை. கட்டையை தாண்டிட்டேன். ஓகே. ஐயோ, லேசர் லைட்டாக இதெல்லாம் கவனமாக இருக்கு. இல்லை, சாதா லைட்டு தாங்க. ஜம்ப் பண்ணி போனோம். அங்கே ஜம்ப் பண்ணேன், இங்கே ஜம்ப் பண்ணேன், திரும்பி அங்கே ஜம்ப் பண்ணேன், திரும்பி இங்கே ஜம்ப் பண்ணேன். இதில் நீங்கள் ரோப்ளெக்ஸ் காயின்லாம் வச்சுருந்தீங்கன்னா இதை செம்மையாக விளாட்லாங்க. ஏன்னா நீங்கள் பூஸ்டர் வச்சுக்கலாம், ஜம்ப் பண்ணுறது வச்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப லாங்கு ஜம்ப் பண்ணுவீங்க. இது நெருப்பு பிளம்பு இல்லைங்க, ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, அது நெருப்பு பிளம்பு இல்லை போல். நம்மளை ஸ்பீடாக தூக்கி போடுற ஒரு இது பாருங்க. அதில் வந்தோன்னே ஸ்பீடாக வரோம் பாருங்க. இங்கேயும் நிறையா இருக்குது பார்த்தீங்களா. அது நம்ம ஸ்கேட் போர்டை கொஞ்சம் ஸ்பீடாக்குது. இருக்கணும். ஐயோ, செவத்தில் பட்டா காலி, படக்கூடாது. ஐயோப்பா தூக்கி போடும். சூப்பருங்க. ஐயோ, பாலில் படக்கூடாது, கரெக்டாக போய் பாலில் அடிக்கிறேன் பாருங்க. நம்ம கூடயே ஒருத்தன் பிங்க் ப்ளூ கலர் மண்டை வரான். ஐயோ, அவன் ரொம்ப தூரம் போயிட்டானா. இப்போ தானே நம்ம பக்கத்தில் இருந்தான், அதுக்குள்ளே போயிட்டாங்க. ஐயோப்பா, பரவாயில்ல, இந்த வாட்டி பாலில் இடிக்கலை. தாண்டியாச்சில். என்ன பில்டிங்லாம் இருக்குது. எகிரி தாண்டு, அவ்வளோதாங்க. எகிரி தாண்டு, அவ்வளோதாங்க. சூப்பருங்க. எகிரி தாண்டு, அவ்வளோதாங்க. அது நெருப்பு பிளம்பில்லை, அதுலேயே கூட நம்ம போகலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அது நம்ம வண்டியை கொஞ்சம் ஸ்பீடு தான் ஆக்கும். ஸ்பீடாக்குது பாருங்கள். அப்பா செம்மையாக ஸ்பீடாக்குதுங்க. இப்போ வண்டி ஜெட்டு வேகத்தில் இருக்குது. ஐயோ பறக்க போகிறான்னு நினைக்கிறேன் எங்கேயோ. ஐயோப்பா அச்சச்சோ. ஐயோ இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த ஸ்பீடு மூலியமாக தான் அந்த பிரிட்ஜை தாண்ட முடியும். இப்போ தாண்டிடுவோம் பாருங்க. தாண்டிட்டேன். திரும்பி ஜம்ப்பு. ஐயோ ஏற்கனவே வந்த மாதிரியே இருக்கே இது. கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கு, ஆனால் வேறு போல். ஆச்சு அங்கே நெருப்பு இருக்கோம், பயந்து வந்துட்டேன். ஆக்சுவலாக இங்கே ஒரு நெருப்பு வச்சுருக்காங்க, அங்கே நிறைய நெருப்பு சுற்றிட்டுருக்கு. அதான் லேசரு, நெருப்பு கிடையாது லேசரு. அதில் பட்டா நம்ம பொசுங்கிடுவோம். படாமல் போனோங்க. ஒருத்தன் எவ்வளோ வேகமாக போகிறான் பார்த்தீங்களா? அப்பா இப்படி தான் அவ்வளோ வேகம் போகிறாங்க தெரில. ஜாம் ஜாம் வாப்பா கொஞ்சம் தான் நெருப்பில் பட்டுரும். சரி ஏற்கனவே வந்தது பார்த்தீங்களாங்க, அதே கொஞ்சம் மாற்றி மாற்றி நமக்கு தராங்க போல். இல்லைனா நம்ம ஸ்டேஜை முடிச்சுட்டு திரும்பி விளையாடுற மாதிரி தெரில. போக போக தான் தெரியும், பார்த்துக்கலாம். நாங்கள் திரும்பி ஸ்டார்டிங் இடத்துல விட்டீங்க. இல்லை ஸ்டார்ட் இடத்துலையே இது இருக்குது. ஓகே டான் 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 டான். தாண்டே தாண்டே. ஐயோ எகிறணும், எகிறவே இல்லை. டன் 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 டன். இதுக்கு கொஞ்சம் வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குங்க இந்த ஸ்கேட் போர்டை. நான் நினச்ச மாதிரிலாம் திரும்ப முடியல. நான் இதுக்கு முன்னாடி விளையாண்ட கேம்லலாம் நான் நினச்ச கண்ட்ரோலில் இருக்கும். ஐயோ சே அது சுற்றுதில்ல. ஐயோ நாங்கள் இந்த ஸ்டேஜை தாண்டதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஏற்கனவே வரும்போது தாண்டிடுமேங்க. எகிரு எகிரு எகிரு. அவ்வளோதான், இந்த வாட்டி தாண்டிடலாம். தாண்டிடு. அப்பா கொஞ்ச நாள் கீழே வந்திருப்பேன். நல்ல வேலை தாண்டிட்டேன். தாண்டியாச்சு. எஸ் தாண்டியாச்சு. அந்த செக் பாயிண்ட் வந்துருச்சுங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டால் போதும், அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. அச்சோ சாதாரணமாக குதிச்சிருந்தாலே போயிருப்பேன். நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன் வண்டியை. ஐயோ பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக குதிச்சிட்டேன். கரெக்டாக கேல்குலேட் பண்ணி குதிக்கணும். லேண்டிங் ஆகிட்டேன். நடுவில் என்னங்க பட்டன் மாதிரி இருக்குது. ஒன்றாவில் திரும்பி ஒன்றா. ஐயோ இப்போ தான் ஒரு ஓவை தாண்டிட்டோம்னா அதுக்குள்ளே இன்னொன்று ஓவா. அப்பா எகிரு பொறுமை. அவ்வளோதான், தாண்டியாச்சுல்ல. ஸ்பீடாக்குறதா, வண்டியை ஸ்பீடாக்குறது. எப்பா செம்மையாக தூக்கி போட்டுச்சு. இங்கே வருவோங்க. செக் பாயிண்ட் வந்துட்டோம்ல. ஐயோ அங்கே என்னமோ ஃபேன் சுற்றுதுங்க, விண்மில் சுற்றுது பாருங்கள். அதில் பட்டா காலி. நம்ம கத்தியா? விண்மில் கூட இல்லைங்க, கத்தி தாங்க. படக்கூடாதுங்க அதில். ஐயோ அப்பா அங்கே ஒரு செக் பாயிண்ட் வந்துருச்சு, முடிஞ்சிருச்சுங்க. ஆஹா இது ஸ்டார்டிங்கில் காமிச்ச இடம் மாதிரியா இருக்கே. அது மூவ் ஆச்சு, இது மூவ் ஆகல போல். ஐயோ அச்சோ நல்ல வேலை நெருப்பில் படல. அப்பா இந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளேயே போதும் நான் இருக்குங்க. ஸ்ட்ரெயிட்டாக இப்படியே ஜம்ப் பண்ணிடலாம் போல், சைடுக்காக ஜம்ப் பண்ணுறதை விட. ஐயா இது என்னங்க ஏற்கனவே வந்த இடம் மாதிரி இருக்குது. அதாங்க ஏற்கனவே வந்த இடத்துக்கு திரும்பி நம்மளை சுற்ற வர்றாங்க போல். இந்த வாட்டி இந்த ஸ்பீடு இதில் போவோம். இப்போ ஒரு ஜம்ப் வருமே, ஜாம்ப். அப்பா போன வாட்டி 2 கட்டை தான் வந்தது. அதே மாதிரி தாங்க வருது. யாரவரே அதே இடம் தாங்க. திரும்பி அதே இடத்துக்கு எதுக்காக விட்டாங்க தெரியலையே. பார்ப்போம். அதே மாதிரி திரும்ப வந்துச்சுன்னா நம்ம மாற்றிடலாம். அதான் கொஞ்சம் இது மட்டும் அதே மாதிரி ரிப்பீட் ஆகும் போல், மற்றதெல்லாம் மாறும் போல். இருங்க நம்ம போய் பார்ப்போம். இந்த இடம் கூட ஏற்கனவே வந்தது. ஆமாம் இந்த இடம்லாம் வந்தது. அதை விட இதெல்லாம் வந்ததில்ல. ஆமாம் இப்போ ஜம்ப் பண்ணுவோம். அங்கே ஒரு 4 இது நிற்கும், அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணுவோம். யாரவரே அதே மாதிரி தாங்க இருக்குது.
இந்த கல்லெல்லாம் தாண்டணுமே ஏற்கனவே, அதே மாதிரி தான் தாண்டுறோம். இருங்க. ஐயோ, என்ன திடீர்னு லேசர் வந்துருச்சு. ஐய, இது கஷ்டமாச்சே. ஆமாம், திரும்பி பார்த்தீங்களா, நம்ம ஸ்டார்டிங் கஷ்டப்பட்டுமேங்க, அந்த இடம் தாங்க. ஆனால் இந்த வாட்டி ஈஸியாக முடிச்சிட்டோங்க. இதில் இடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இடித்தாலும் நம்ம சாக மாட்டோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பாருங்கள், இடிக்கிறேன் பாருங்கள், ஒன்றும் ஆகலை. சும்மா அது தடை மட்டும். பார்த்தீங்களா, வேறு இடம் வந்திருக்கு. தர்பூசணி தானே, வாட்டர் மெலனுங்க. இது இதுக்கு முன்னாடி வரலல்ல, இப்போ தான் வருது. அதான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேஜை மாற்றிருக்காங்க இங்கே உள்ள. அதே இதை வைக்கல, கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே மாற்றிருக்காங்க. நான் கூட அதே கேமில் தான் திரும்பி திரும்பி விளையாட விட்றாங்கன்னு நினச்சேன். வெயில் காலத்தில் தர்பூசணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல. ஏதோ தர்பூசணியில் ஊசி கீசின்னு கொண்டு வராங்க, என்ன கதைன்னு தெரில. சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னா பேரண்ட்ஸு வாங்கி தரதை சாப்பிடுங்க. நீங்களாக ஏதாவது கடையில் வாங்கிடாதீங்க. தாண்டு 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 தாண்டு. இது நொங்கு சீசனில் நொங்கு கூட நல்லாயிருக்குங்க. நொங்கு கூட வாங்கி சாப்பிடுங்க, குளிர்ச்சியாக இருக்கும். வெயில் காலம்தான், ஆனால் மழையும் பெய்யுது பார்த்தீங்களா. ஐயோப்பா, தாண்டியாச்சுங்க. அங்கே லேசர் லைட்லாம் சுற்றிட்டுருக்கு. நல்ல வேலை தாண்டிட்டும். ஆர்ட் சிம்பிள்லாம் போட்டிருக்கு. நம்ம கூடயே நிறைய பேர் போயிட்டுருக்கேங்க பார்த்தீங்களா. ஐயோ, இந்த ஸ்பீடில் ஜம்ப் பண்ணிட முடியுமா? ஜம்ப் பண்ணியாச்சுங்க. ஐயோ, ஜம்ப் பண்ண முடியல பாருங்கள். அதான் அது மற்ற ஸ்பீடையும் சேர்த்துட்டு போனால் தான் ஜம்ப் பண்ண முடியும். ஒரு ஸ்பீடில் பட்டால் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடு தான் வரும். நிறையா ஸ்பீடில் போனால் தான் நிறைய ஸ்பீடு கிடைக்கும். ஐயோ, என்னங்க காட்டுப்பகுதி. கல் மரத்தில் இடித்தா அடிலாம் படலைங்க. சும்மா நம்ம அங்கே தாண்டி போனால் போதும் போல். இடித்தாலே நம்ம செத்து போயிடுவோம்லாம் கிடையாது, தாண்டலாம். ஏன் அந்த இடத்துல அவுட் ஆனேன்? எதுக்கு அவுட் ஆனேன்னே தெரியலையே. ஐயோ, திரும்பி ஸ்டார்டிங் இடத்துல விட்டாங்க. ஒன்றும் நம்ம ஸ்டார்டிங் இடத்துல விட்டுறாங்க, என்ன கதைன்னு தெரியலையே. ஐயோ, இந்த வாட்டி ஸ்டார்டிங் எவ்வளோ ஈஸியாக தாண்டிட்டேன் பார்த்தீங்களா. முதல்ல எவ்வளோ கஷ்டப்படுவேன். என்னங்க இந்த இடம் இருட்ட மாதிரி இருச்சுங்க. இருட்டில் லைட் செட்டிங் செம்மையாக இருக்குல்ல. ஏற்கனவே நம்ம விளையாடும் போது பகல், இப்போ இருட்டு போலங்க, செம்மையாக இருக்குது லைட் செட்டிங்ஸ்லாம். தாண்டியாச்சு. ஐயோ, விழுந்துராதரா. திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வரணும்டா. தாண்டு. மற்றவங்களாம் ரெண்டு இதை தாண்டுறாங்க, நம்ம ஒன்று ஒன்றா தாண்டிட்டுருக்கோம். ஐயோ, இந்த ஓவா. ஐயோ, தாண்டு. கீழே போய் விழுந்துட்டேன். இன்னொன்று ஓ வேறு வருமேங்க. இந்த இதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம், இன்னொன்று ஒரு ஓ வேறு வரும். இது வந்துருச்சு பாருங்கள், இன்னொன்று ஓ. அதை கரெக்டாக ஜம்ப் பண்ணோம். பரவாயில்லைங்க, நிறைய ஜம்ப் பண்ணோம். அப்படியே லேசருக்குள்ளே பூந்து போகிறோம். பயங்கரமாக லைட் செட்டிங்லாம் பண்ணியிருக்கீங்கள. சரி, விழுந்துட்டனே. திரும்பி இங்கே இருந்தா என்னங்க இது இவ்வளோ லாங்கிலேருந்து வர வைக்கிறாங்க. திரும்பி ஒரு ஓவை தாண்டணும். இதெல்லாம் என்னங்க இது? ஐயோப்பா, பொறுமையாடா, அவசரப்படாதரா. அப்பா, தாண்டிட்டேன். அடுத்த செக் பாயிண்ட்டை பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் விளாடணும். ஓவை தாண்டிட்டேன். அப்பா, செக் பாயிண்ட் வந்துட்டாங்க. இனி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ரோப்ளெக்ஸில் என்ன கேம் பிடிக்கும்? உங்களுக்கு பிடிச்ச கேமை சொல்லுங்கள், நான் அதையும் விளையாடுறேன். அப்பா, சூப்பருங்க. இது ஏற்கனவே முடித்த ஸ்டேஜ் தான் இதுவும்ல. கொஞ்சம் மாற்றிருக்காங்க இடத்த. படாமல் போனோம். தூக்கி போனோம், அவ்வளோதாங்க. பிங்க் கலரில் செட்டிங் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் பறந்துட்டுருக்கேங்க நான். எப்பா, எவ்வளோ தூரம் பறந்துட்டுருக்கேன். திரும்பி பறக்கிறேங்க. பறக்கிறேன். செம்மையாக பறக்கிறேன். திரும்பி அந்த வாட்டர் மெலன் வந்துருச்சு போல். போன வாட்டி வந்த வாட்டர் மெலன் தான். போன வாட்டி பகலில் வந்தது, இப்போ நைட்டில் வந்திருக்கு வாட்டர் மெலன். விதை எவ்வளோ இருக்குது பாருங்க. எகுரு. அப்பா, எகுரு. திரும்பி ஒரு
திரும்பி ஒரு ஜம்ப் பண்ணு, திரும்பி ஒரு ஜம்ப் பண்ணு, திரும்பி ஒரு ஜம்ப். சூப்பர். ஆஹா, இந்த இடமா? ஒருத்தன் பாருங்க பூஸ்ட் பவர்லாம் யூஸ் பண்ணுறான் போலங்க. அதுக்கெல்லாம் ரோப்ளெக்ஸ் வேணும். அவன் ரோப்ளெக்ஸ் வச்சுருக்கான் போல. பாருங்க பூஸ்ட் பவர்லாம் யூஸ் பண்ணி போகிறான். இந்த கேம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். அதேமாதிரி வீடியோவை பார்த்துட்ருக்கவங்க ஒரு லைக் போடுங்க. அது மூலயமா இந்த வீடியோ இன்னும் மற்றவங்க கிட்டலாம் கொண்டு போய் சேர்க்கும். ஏப்பா, செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேங்க. அதாங்க பகல் போன எல்லா பகுதியும் திரும்பி நைட்டு போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். அதுங்க கத்தி போச்சு பார்த்தீங்களா? ஐயோ ஐயோ ஐயோப்பா, கண்ட்ரோல் பண்ணிட்டேன் வண்டியை. பாலில் இடிக்காமல் போனோம். தாண்டிட்டுங்களா? செம்ம ஸ்பீடாக போய் ஒரு ஜம்ப் பண்ண போனோம். செம்ம ஸ்பீடாக போய் ஒரு ஜம்ப் ஆச்சு. அங்கே இருக்க மரத்தில் இடிச்சிட்டாங்க. பரவாயில்ல, மரத்தில் கல்லுலலாம் இடித்தா நமக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. என்ன அந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நிற்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி நமக்கு எதுவும் ஆகலை. ஐயோ, ஒரு ஸ்பீடில் போனால் ஜம்ப் பண்ண முடியாதே. பரவாயில்ல, அங்கே ஒரு ஸ்பீட்லேயே இந்த வாட்டி ஜம்ப் பண்ணிட்டேன். சரி, ஆனால் அடுத்து வந்ததில் விட்டுட்டேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாட்டி போயிடலாம். 2 ஸ்பீடு வந்தால் அப்படி எகிரலாம். அப்படி எகிரணுன்னு கண்ட்ரோல் பண்ணி அந்த அடுத்த ஜம்பை பண்ணணும். இந்த கேமு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய லெவல் இருக்குங்க. ரோப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆபி இருக்குது பார்த்தீங்களா, ஏகப்பட்ட ஆபி இருக்குது. சைக்கிளை வச்சு விளாட்லாம், ஸ்கேட் போர்டை வச்சு விளாட்லாம். நிறைய முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேங்க. அதை திரும்பி ஸ்டார்டிங்லேருந்து போனோன்னா போகலாம் போல். நம்ம இதோட கேமை முடிச்சுக்கலாம். திரும்பி வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போதைக்கு பை.